Swayam Prabha. Digital India. Educated India. பாடங்களில் இந்த கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்ற கணக்கை எப்படி கையால் சால்வ் செய்து தீர்வை செய்து அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பொருள் 3 இடங்கள்ல இருக்கு. 3 இடங்கள்ல 40, 60, 50 இருக்கு. 4 இடங்களில் தேவைப்படுகிறது. தேவை அதாவது டிமாண்ட் என்பது 20, 30, 50, 50. சப்ளை அல்லது இருப்பு, கையிருப்பு 40, 60, 50. இந்த சப்ளையை கூட்டினா 150 வருது, இந்த டிமாண்டை கூட்டினா 150 வருது. இது ரெண்டும் சமமாக ஈக்குவலாக இருப்பதால் இந்த ப்ராப்ளத்துக்கு பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்று பெயர். இது இரண்டும் சமமாக இல்லை என்றால் அன்பேலன்ஸ் என்று பெயர். கையால் போடும்போது பேலன்ஸ்ட் ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால இந்த உதாரணம் ஒரு பேலன்ஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கொண்டு இதை சால்வ் பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 4, 6, 8, 8ங்கிறதுலாம் காஸ்ட். ஒரு பொருளை முதல் சப்ளையில் இருந்து முதல் டிமாண்டுக்கு அனுப்புவதற்கு 4 ரூபாய்கள் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது நான் சொல்வது போல ஒரு புத்தக கணக்கு. அந்த கணக்கை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு புரிந்து கொள்வதற்காக பண்ணுறது. ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த பொருளை சார்ந்தது அதை அனுப்பும் விலை அப்படிங்கிறது, அதோடைய ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கை எப்படி போடுறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதை கையால நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த போடும்போது நம்ம இந்த ஷீட்டை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல 3 விதமாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 முதல்ல நார்தோஸ்கான ரூல் அப்படிங்கிற முறைப்படி செய்த போது 980 ரூபாய் ஒரு சொல்யூஷன் வந்தது. அதற்கப்புறமாக மினிமம் காஸ்ட் அல்லது லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் செய்த போது 960 ரூபாயில ஒரு சொல்யூஷன் வந்தது. பின்னால் பெனல்டி காஸ்ட் மெத்தட் அல்லது ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படிங்கிறத அந்த முறையில் செய்த போது அதே 960 வந்தது. அது வலது பக்கத்தில் காண்பிக்கப்பட்டது செய்தது. ஆனா அதுல என்ன சொன்னோம்னாக்கா அது டைம். சில இடங்கள்ல 2-3 விதமாக செய்யலாம். அதுல ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும், சூஸ் பண்ணி செய்ய வேண்டும். அந்த வேறு விதமாக டையை முடித்தால் வேற சொல்யூஷன் வரும். நம்ம ஒரு விதமாக அந்த டையை முடித்தல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றதுன்னா டை பிரேக்கிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது. அந்த 2-3 விதமாக செய்யலாம், ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆங்கிலத்தில் டை பிரேக்கிங் என்று சொல்வது சாதாரண ஒரு வழக்கம். அதை தமிழில் உடைத்தால் என்று எடுத்துக்கொள்ளலாம், முடித்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை எந்த முறையில் செய்கிறோமோ தகுந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஆக இந்த 960 சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு நம்ம அதிலிருந்து எப்படி ஆப்டிமம் அல்லது பெஸ்ட் சொல்யூஷனை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே கணக்கு நம்ம எக்ஸல் மூலமாக முன்னர் சால்வ் செய்து 920ல ஒரு சொல்யூஷன் வந்தது. அதான் பெஸ்ட்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற சொல்யூஷன் 960 சொல்யூஷன். அதனால அதிலிருந்து நம்ம கண்டிப்பாக 920 சொல்யூஷனை அடைய முடியும் என்பது நமக்கு தெரிந்ததால் அதை ஒரு உதாரணமாக கொண்டிருக்கிறோம். அந்த சொல்யூஷனை இங்க இடது பக்கத்தில் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறமாக நான் சொன்னது 3 சப்ளை இருக்கு, அது 3 ரோவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 டிமாண்ட் இருக்கு, 4 காலமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 ரோவுக்கும் நம்ம ஒரு 3 வேரியபிள் யூஸ் பண்ணலாம். U1, U2, U3 அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கிறோம். 4 காலம்க்கு V1, V2, V3, V4 என்று 4 வேரியபிள் கொடுத்திருக்கிறோம். அதனால இந்த மெத்தடுக்கு UV மெத்தட் என்றும் பெயர். அதற்கு மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் என்றும் பெயர். அந்த மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் என்பதை சுருக்கி MODI மெத்தட் என்று சொல்வது வழக்கம். அந்த UV மெத்தட் என்றும் சொல்லலாம், MODI மெத்தட் என்றும் சொல்லலாம். ஸோ நம்ம 7 வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த
3 சப்ளை 4 டிமாண்ட் m plus n minus 1 அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். m plus n minus 1 போட்டீங்கன்னா 6, m plus n போட்டீங்கன்னா 7. m வந்து 3, n வந்து 4. 3 சப்ளை 4 டிமாண்ட் இருக்கிறதுனால 7 வேரியபிள் இருக்கு, 6 தான் இங்க இருக்கு அலோகேஷன். அதனால ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுவோம், அதற்கு ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு கொடுப்போம். கன்வென்ஷன்ல முதல்ல u1 = 0 என்று போடுவது ஒரு கன்வென்ஷன், எல்லாரும் உபயோகப்படுத்தும் ஒரு நடைமுறை என்று சொல்லலாம், ஒரு கன்வென்ஷன். ஸோ u1 = 0ன்னு போட்டோம். அப்புறம் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்றோம், ui plus vj is equal to cij அப்படிங்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலையும் இல்லை, where we have allocation. அதாவது இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா வேர் xij is basic அப்படின்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல அப்படி சொல்லாம ஒரு அலோகேஷன் இருக்கிற இடத்துல ui plus vj equal to cij. ஸோ u1 = 0 இருந்ததுனால இங்க ஒரு அலோகேஷன் இருப்பது ui plus vj equal to cij. 0 plus v1 is equal to 4. அதிலிருந்து v1 equal to 4 ஆகும். இங்கேயும் ஒரு அலோகேஷன் இருப்பதுனா 0 plus v2 equal to 6. 6ங்கிறது cij, 6ங்கிறது இங்க இருக்கு. ஆக v2 என்பது 6. அதை இங்க கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல ஒரு அலோகேஷன் இருப்பதனால u3 நமக்கு தெரியாது. u3 plus 6 is equal to 7. ஆக u3 is equal to 1. இப்போ இங்க u3 வைத்துக் கொண்டு இங்க ஒரு அலோகேஷன் இருப்பதனால u3 plus v4 is equal to 8. 1 plus v4 is equal to 8. Therefore v4 is equal to 7. v4 is equal to 7. இங்க ஒரு அலோகேஷன் இருக்கிறதுனால u2 plus v4 is equal to 7. u2 plus 7 is equal to 7. u2 is equal to 0. மறுபடியும் இங்க ஒரு அலோகேஷன் இருப்பதனால 0 plus v3 equal to 6. v3 என்பது 6. இந்த முறையில் மொத்த மீதி 6 வேரியபிள் உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஒன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் 0ங்கிறதுனால, மீதம் இருக்கிற 6 வேரியபிள் வேல்யூவையும் கண்டுபிடிச்சோம். இந்த 6 அலோகேஷனை வைத்துக் கொண்டு அந்த 6ம் கண்டுபிடிக்கிறோம். இது நிறைய தியரி இருக்கு. இந்த அலோகேஷன்ஸ் எல்லாம் இண்டிபெண்டா இருக்கணும். இந்த சொல்யூஷன் வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்கணும். இப்போ நம்ம பெனல்டி காஸ்ட் முறையிலோ மினிமம் காஸ்ட் முறையிலோ லார்ஜஸ்ட் கார்னர் முறையிலோ அதை செய்தால் அந்த பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த அலோகேஷன்ஸ் எல்லாம் இண்டிபெண்டா இருக்கும், அதுக்குள்ள ஒரு லூப் இருக்காது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம டீட்டெயில்டா இப்ப சொல்லணும். வேறு சில பாடங்கள்ல வேறு சில வீடியோஸ்ல அதை விரிவாக நான் விளக்கியிருக்கிறேன். பல புத்தகங்களிலும் பல வீடியோக்களிலும் பல பாடங்கள், கல்லூரியில் நடத்தப்படும் பாடங்கள் எல்லாத்துலேயும் இதை பத்தி ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆக நம்ம சில விஷயங்களை அசியூம் பண்ணிட்டு இந்த 6 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு இந்த ui plus vj equal to cij வைத்துக் கொண்டு மீதம் உள்ள 6 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறோம். இப்ப இந்த 7 வேல்யூவை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா ஏற்கனவே u1 = 0, அதை தவிர 6 வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த 7 வேல்யூவை வச்சுட்டு இப்போ அலோகேஷன் இல்லாத இடங்கள், உதாரணத்துக்கு இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த மாதிரி உதாரணத்துக்கு அலோகேஷன் இல்லாத இடங்களில் நம்ம cij மைனஸ் ui plus vj அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டும். அலோகேஷன் இல்லாத இடங்கள் cij மைனஸ் ui plus vj என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து நான் வந்து அதை பிராக்கெட்ல உங்களுக்கு எழுதுறேன். ஏன்னா ஒரே கலர் யூஸ் பண்றோம், அதனால பிராக்கெட்ல காமிச்சா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3வது இடத்தில் 1, 3ங்கிற இடத்துல cij 8, u1 என்பது 0, v3 என்பது 6,
ஆகவே சிஎல்ஜே மைனஸ் யூஐ பிளஸ் விஜே போட்டா நமக்கு பிளஸ் 2 கிடைக்கும். 8 மைனஸ் 0 பிளஸ் 6 சிஎல்ஜே மைனஸ் ui plus vjங்கிறது பிராக்கெட்ல இருக்கு. ஸோ 0 plus 6 8 minus 6 plus 2. இந்த பிளஸ் போடுறோம் நம்ம 2ன்னு எழுதலாம், ஆனால் பிளஸ் 2ன்னு எழுதலாம். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 8 minus 0 plus 7 8 minus 7 plus 1 plus 1. இரண்டாவது ரோ முதல் காலம்ல பார்த்தீங்கன்னா 6 minus 0 plus 4 6 minus 4 2 plus 2 அப்படின்னா இரண்டாவது ரோ இரண்டாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா 8 minus 0 plus 6 8 minus 6 plus 2 அப்படின்னா மூன்றாவது ரோ முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 minus 1 plus 4 5 minus 5 0 என்று வருகிறது. மூன்றாவது ரோ மூன்றாவது காலத்தை பார்த்தால் 6 minus 1 plus 6 6 minus 7 minus 1. இந்த பிராக்கெட்ல நம்ம போட்டிருக்கிற நம்பருக்கு என்ன, அந்த நம்பர் நமக்கு என்ன சொல்கிறது, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கருத்து என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த பிராக்கெட்ல போட்ட நம்பர் நமக்கு என்ன சொல்றதுன்னாக்க, இப்ப இந்த இடம் காலியா இருக்கு, அதாவது முதல் சோர்ஸ்ல இருந்து மூன்றாவது இடத்துக்கு நம்ம எதையும் அனுப்பல, இருக்கிற 40 முதல் 2 அனுப்பிச்சு முடிச்சோம். அப்படி அனுப்பல, இப்போ அனுப்ப நாம் முயற்சித்தால் நமது செலவானது ஒவ்வொரு பொருளுக்கும் 2 ரூபாய் அதிகரிக்கும், +2 என்று சொல்லலாம். அதே மாதிரி முதல் சோர்ஸ்ல இருந்து 4வது இடத்துக்கு இப்ப அனுப்பல, அனுப்ப முயற்சித்தால் ஒவ்வொரு அனுப்பும் பொருளுக்கும் நம்மளுடைய செலவானது 1 ரூபாய் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். எதனால அது சொல்றதுன்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தியரி இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் படித்திருக்க வேண்டும், அதுக்கு டூவல் தெரிஞ்சிருக்க வேண்டும். டுவாலிட்டியிலிருந்து அது வருது. நான் சொன்னது போல அந்த அளவு டீட்டெயில் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்படுறது. வேறு சில வீடியோக்களில் பிரபாகரா வந்து தமிழ்ல ஆபரேஷன் ரிசர்ச்சை கொடுத்த வீடியோ இருக்கிறது, நான் அந்த வீடியோவை செய்திருக்கிறேன். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப இந்த பிளஸ் சொல்லும் போது செலவு அதிகரிக்கிறது. 0வா இருந்தா என்ன அர்த்தம், அங்க ஒண்ணு நம்ம போட்டோம்னாக்கா அதே செலவிலும் செய்யலாம். செலவு அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லை, 0. அது நமக்கு முக்கியமா வேண்டியது என்ன, இந்த -1. ஏன்னாக்க அந்த இடத்துல நம்ம ஒரு பொருளை இப்ப 3வது சப்ளையில் இருந்து 3வது டிமாண்டுக்கு எதையும் அனுப்பவில்லை. அப்படி நாம் அனுப்பினால் நமது செலவானது அனுப்பும் ஒவ்வொரு பொருளுக்கும் 1 ரூபாய் குறையும் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட இது என்ன, செலவை குறைக்க வேண்டியதுதான் நம்மளோட மினிமைசேஷன். ஆக இந்த -1 இருப்பது நமக்கு மிகவும் முக்கியம். இப்ப ஒரு இடத்துலதான் -1 இருக்கு, சில சமயம் ஒரு இடத்துல -1 இருக்கு, ஒரு இடத்துல -3 இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம், அதை -3 முதல்ல எடுத்துப்போம். ஏன்னா அந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 ரூபாய் நமக்கு லாபம் குறைகிறது அப்படிங்கும் போது அதை பொறுத்து இந்த ஒரு இடத்துலதான் இருக்கு அது. ஆக இந்த இடத்துல அனுப்பும் ஒவ்வொரு பொருளுக்கும் 1 ரூபாய் குறைகிறது, அது நமக்கு லாபமாகிறது, நமது செலவு குறைகிறது. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதுல எவ்வளவு அனுப்ப முடியுமோ அவ்வளவு அனுப்ப நாம் முயற்சிப்போம். ஏன்னா நம்ம செலவை குறைக்கணும். ஆக எவ்வளவு அனுப்ப முடியுங்கிறதை கண்டுபிடிப்பதற்காக இங்க வந்து தீட்டா என்று போடுகிறோம். ஒரு தீட்டா அளவு நம்ம அனுப்பணும் அப்படின்னு போடுகிறோம். ஆக ஒரு தீட்டாவை போடும்போது என்ன ஆகுது, இப்ப இருக்கிறது 50 இருக்கு இந்த இடத்துல, அதை 10 40 அனுப்பிச்சுட்டு இருக்கும். அப்ப ஒரு இடத்துல இந்த தீட்டாவை போட்டோம்னாக்கா இப்போ தீட்டா வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 5ன்னு போட்டோம்னா என்ன ஆகுது, அப்ப நமக்கு 55 நம்ம சப்ளை பண்ணும். அப்பதான் வரும் 55 இருந்தா அங்க 5 அனுப்புவோம். 55 கிடையாது, 50 தான் இருக்கு. ஆக இந்த தீட்டாவை நாம் போடும்போது
ஏதாவது ஒரு இடத்தில் குறைக்க வேண்டும். நீங்கள் 10 மைனஸ் தீட்டா வாங்கணும், இன்னும் 40 மைனஸ் தீட்டா வாங்கணும். அப்பதான் சேர்ந்து 50. இப்ப அதை நம்ம அந்த மாதிரி விதத்தில் பார்த்து கொண்டே போனால் நமக்கு அழகாக தீட்டா 40 மைனஸ் தீட்டா 10 பிளஸ் தீட்டா 50 மைனஸ் தீட்டா அப்படின்னு அது ஒரு சுழலாக வந்து லூப் அப்படின்ற பேர் ஒரு சுழலாக வந்து அழகா தானே அட்ஜஸ்ட் பண்ணும். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு பிளஸ் தீட்டா போட்டோம், அங்க மைனஸ் தீட்டா போட்டதுனால கரெக்டா 50 மாறிடுச்சு. 4வது ரிக்குவயர்மெண்ட் பாருங்க, 40 மைனஸ் தீட்டா போட்டதுனால அங்க 10 பிளஸ் தீட்டான்னு போட்டோம், கூட்டினா 50. இங்க 10 பிளஸ் தீட்டான்னு போட்டதுனால அங்க 50 மைனஸ் தீட்டான்னு போட்டோம், ஆக 60 கரெக்டா. அந்த 50 மைனஸ் தீட்டா இது ஒரு தீட்டா, ஆக மொத்தம் 50 கரெக்ட். ஸோ ஒரு தீட்டாவை போட்டு கேர்ஃபுல்லா அப்படி ஜாக்கிரதையோட போட்டு கொண்டு வந்தால் அந்த மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டாங்கிறது அழகாக வந்து ஒரே முறையில் அது முடியும். அதே இந்த தீட்டா 10 மைனஸ் தீட்டாவில் போட்டு விட்டாங்கன்னாக்கா நமக்கு சரிப்படாது. 10 மைனஸ் தீட்டா போட்டீங்கன்னா அங்கே 20 பிளஸ் தீட்டா போடும். 20 பிளஸ் தீட்டா போட்டால் அந்த முதல்ல 20 மைனஸ் தீட்டா போடலாம். அப்புறம் எங்கேயும் போடுறதுக்கு இடம். அதனால் ஒரு முறையில தான் அதை போட முடியும். அதை நம்ம அழகாக இந்த மாதிரி போட்டுடலாம், 40ல போட்டு முடிச்சுடலாம். இது பேர் வந்து லூப், மேக்கிங் அ லூப்னு பேர். இதை வந்து முதல்ல போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 கணக்குகள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கிடும் எப்படி அது இருக்கிறாங்க. அது நமக்கு தானாக. இப்ப இதுல போட்டு இந்த லூப்பை முடிச்சு எவ்வளவு தீட்டாங்கிறது நம்ம அனுப்ப போகும் அளவு. அதை எவ்வளவு அதிகமாக அனுப்ப முடியுமோ அவ்வளவு அனுப்பலாம். ஏன்னா ஒரு பொருளுக்கும் நமக்கு ₹1 லாபம் ஆகும். இந்த தீட்டா அதிகரித்து கொண்டே போனால் 30 மைனஸ் தீட்டா என்பது குறைந்து கொண்டே வரும், 50 மைனஸ் தீட்டா என்பதும் குறைந்து கொண்டே வரும், 10 பிளஸ் தீட்டா என்பது அதிகரித்து கொண்டே வரும். ஆக இந்த தீட்டாவை தீட்டா ஈக்குவல் டு 40 வரைக்கும் நம்ம அதிகரிக்க முடியும். தீட்டா ஈக்குவல் டு 40 வரைக்கும் அதிகரித்தால் தீட்டா என்ற இடத்தில் 40 வரும், 40 மைனஸ் தீட்டா என்ற இடத்துல 0 வரும், 10 பிளஸ் தீட்டாங்கிற இடத்துல 50 வரும், 50 மைனஸ் தீட்டாங்கிற இடத்துல 10 வரும். இதே தீட்டாவை 41 ஆக்கினால் 40 மைனஸ் தீட்டா என்பது -1 மாறிவிடும். அந்த விஷயம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ங்கிறது வயலேட் ஆகிடும், இன்ஃபீசிபிளாக ஆகிவிடும். அதனால தீட்டா 40 வரைக்கும் அந்த தீட்டாவை 40 வரைக்கும் நம்ம போட்டுட்டோம்னாக்க என்ன ஆகும்? இந்த அலோகேஷன் ஆகுது. மறுபடியும் இதில் போட்டு காட்டுறேன். Four, 6, 8, 8, 6, 8, 6, 7, 5, 7, 6, 8. மொத்தம் வந்து 40, 60, 50, 20, 30, 50. தீட்டாவை 40 ஆக்கினதுனால தீட்டா இங்க 40 ஆகிறது. 40 மைனஸ் தீட்டா 0 ஆகிவிடுகிறது. இது 50 ஆகிறது, இது 10 ஆகிறது. இந்த 20 அப்படியே இருக்கு, இந்த 20 அப்படியே இருக்கு. 1, 2, 3, 4, 5. இந்த இடத்துல ஒரு 10 அப்படி இருக்கு. மொத்தம் 6 அலோகேஷன் இருக்கு கரெக்டா. ஆனா அலோகேஷன் மாறிவிடுகிறது. இந்த 6 அலோகேஷனுடைய காஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தா 20 × 4 80, 6 × 20 120, 6 × 10 60, 7 × 50 350, 7 × 10 70, 6 × 40 240, 0 11 16 32, 3 1 4 3 7. காஸ்ட் வந்து 920 முடிந்து போயிருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு 960 இருக்குது. இந்த இடத்தில் போட்டால் போடும் ஒவ்வொரு பொருளுக்கும் ₹1 குறையும்னு பார்த்தோம். நம்ம வந்து அதிகபட்சமாக 40 போட முடியும்னு பார்த்து 40 போட்டுட்டோம். ஆக 960 நமக்கு லாபம் 40. அதனால 960 970 மாறும். அதே இப்படி நம்ம கூட்டி போட்டாலும் 920. இப்ப இது ஒரு சொல்லி
இதுதான் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளால பதில் சொல்லக்கூடியது. நம்ம எக்ஸல்ல ஏற்கனவே போட்டு கண்டுபிடித்து வைத்துக் கொண்டிருப்பதனால் இதுதான் பெஸ்ட்னு சொல்லி முடிச்சிருக்கோம். ஆனா நம்ம கையில போடுவோம். ஆக கையில போடும் பொழுது எக்ஸல்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சது நமக்கு தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம். ஆக நம்மளுக்கு இன்னும் தெரியாது இந்த 920 பெஸ்டாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. இதுதான் பெஸ்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா திருப்பி அந்த யூஎன்வி அதை இப்ப நம்ம போடலாம். இதை போடும் பொழுது இன்னொரு ஸ்லைடை எடுத்துக்கோங்க. 4688 இப்ப நம்ம சொல்யூஷன் ஒரு தடவை பார்த்துருக்கோம். 20 20 10 50 10 20 20 10 50 10 40 20 20 10 50 இங்க 10 இங்க கரெக்டா. இப்ப திருப்பி யூயும் போட்டோம். u1 equal to 0 நம்ம வழக்கமா போட்டுக்கோம். ui plus vj is equal to cij. எங்கெல்லாம் அலோகேஷன் இருக்கும். ஸோ இங்க ஒரு 20 அலோகேஷன் இருக்கு. அதனால v1 is equal to 0 plus v1 is equal to v1 equal to. இங்க இன்னொரு 20 அலோகேஷன் இருக்கு. அதனால v2 is equal to 6. 0 plus 6 is equal to 6. இப்ப இந்த 6 போட்டு இந்த 4ல கீழே வந்தீங்கன்னா வேற அலோகேஷனே இல்லை. ஆனா 6ல கீழே வந்தோம்னா இங்க ஒரு அலோகேஷன் இருக்கு. அதனால u3 is equal to 1. 6 plus 1 7. இப்ப u3 போட்டதுனால ரைட் சைட்ல வந்தா இங்க ஒரு அலோகேஷன் இருக்கு. therefore v3 is equal to 5. 5 plus 1 is equal to 6. இப்ப இதை போட்டதுனால இன்னொரு அலோகேஷன் இந்த 10 இங்க ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. அதனால u2 is equal to 1. So 5 plus 1 is equal to 6. இப்ப திருப்பி ரைட்ல வந்தீங்கன்னா 50 அலோகேஷன் இருக்கு. அதனால v4 is equal to 6. 6 plus 1 becomes 6. ஆக எல்லா இதையும் போட்டாச்சு. இப்போ cij minus ui plus vj அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எங்க அலோகேஷன் இல்லாத இடம். ஸோ முதல் ரே மூணாவது காலம்ல அலோகேஷன் இல்லை. 8 minus 0 plus 5, 8 minus 5 plus 3, 8 minus 0 plus 6, 8 minus 6 plus 2. இரண்டாவது ரோ முதல் காலம்ல அலோகேஷன் இல்லை. 6 minus 1 plus 4, 6 minus 5 plus 1. இரண்டாவது ரோ இரண்டாவது காலத்துல அலோகேஷன் இல்லை. 8 minus 1 plus 6, 8 minus 7 plus 1. மூணாவது ரோ முதல் காலத்துல அலோகேஷன் இல்லை. 5 minus 1 plus 4, 5 minus 5 0. மூணாவது ரோ நாலாவது காலத்துல அலோகேஷன் இல்லை. 8 minus 1 plus 6, 8 minus 7 plus 1. ஆக 6 இடங்களில் அலோகேஷன் இல்லை. அந்தந்த இடங்களில் ஒன்று போட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்க 3 ரூபாய் அதிகரிக்கிறது, 2 ரூபாய் அதிகரிக்கிறது, 1 ரூபாய் அதிகம், 1 ரூபாய் அதிகம், ஒன்றும் நடக்கவில்லை, 1 ரூபாய் அதிகம். ஆக குறையவே இல்லை. எதுல போட்டாங்க குறையாததுனால இதுதான் பெஸ்ட் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கெல்லாம் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ரூஃப் இருக்கு. ஆனா குறையாததுனால இதுதான் ஆப்டிமம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கப்பட்டோம். ஆனா நமக்கு இன்னும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி. இந்த 0ன்னு ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. அங்க நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டோம்னாக்க செலவு அதிகமும் ஆகாது, குறையவும் ஆகாது. அதே 920 தான் இருக்கும். நமக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி.
அப்ப அதுல எவ்வளவு போட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, அது எவ்வளவு போட முடியுங்கிறத வழக்கம் போல இந்த தீட்டா அப்படின்னு போட்டோம். இங்க 920 நம்ம போட்டாச்சு ஏற்கனவே. இப்ப அங்க ஒரு தீட்டா போட்டோம்னா நம்ம இந்த மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த 10 மைனஸ் தீட்டா 20 பிளஸ் தீட்டா 20 மைனஸ் தீட்டான்னு அழகாக அது சுருண்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி நமக்கு முடிச்சு கொடுக்கும். இப்ப நான் முன்னாடி சொன்னது போல இங்க தீட்டா 10 மைனஸ் தீட்டா 40 கூட்டினீங்கன்னா 50 தான் வந்துடும். முதல் ரோல 20 மைனஸ் தீட்டா 20 பிளஸ் தீட்டா கூட்டிங்கன்னா 40 வந்துடும். முதல் காலத்துல 20 மைனஸ் தீட்டா தீட்டாவையும் கூட்டினீங்கன்னா 20 வந்துடும். ரெண்டாவது காலத்துல 20 பிளஸ் தீட்டா 10 மைனஸ் தீட்டா கூட்டினீங்கன்னா 30. கரெக்டா வரும். இப்ப எவ்வளவு தூரம் தீட்டாவை அதிகரிக்கலாம்? தீட்டாவை அதிகரிக்க 10 மைனஸ் தீட்டாங்கிறது குறைந்து கொண்டே வரும். 20 பிளஸ் தீட்டாங்கிறது கூடிக்கொண்டே போகும். 20 மைனஸ் தீட்டா என்பது குறைந்து கொண்டே வரும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 10 வரைக்கும் அது முடியும். தீட்டாவை 11 ஆக்கிட்டோம்னா 10 மைனஸ் தீட்டா நெகட்டிவா போயிடும். அதனால தீட்டா என்பது 10 வரைக்கும் செய்யும். அந்த தீட்டாவை 10 வரைக்கும் நாம் செய்துவிட்டால் நமக்கு இப்படி ஒரு அலோகேஷன் மாறிவிடும். மாறிவிடும் 4, 6, 8, 8, 6, 8, 6, 7, 5, 7, 6, 8. அலோகேஷன் மாறிவிடும். 20 பிளஸ் தீட்டாங்கிறது 30 மாறிவிடும். 20 மைனஸ் தீட்டாங்கிறது 10 மாறிவிடும். 20 பிளஸ் தீட்டாங்கிறது 30 மாறிவிடும். தீட்டா என்பது 10 ஆகிடும். 10 மைனஸ் தீட்டாங்கிறது போயிடும். இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 50, இந்த இடத்துல 40. அதே மாதிரி 6 அலோகேஷன். இதோடைய காஸ்ட்டை கூட்டணும்னாக்க 10 × 4 40, 30 × 6 180, 10 × 6 60, 350, 50, 200. இதை கூட்டினா 0, 5 4 9 14 28 32 3 4 3 7 2. அதே போல வர்த்திட்டு. காரணம் என்னன்னாக்கா நமக்கு அதிகரிக்கவும் இல்லை குறையவும் இல்லை. அதே கரெக்டா வந்துட்டு இன்னொரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இது வேற சொல்யூஷன். இங்க 10 30, 20 20 ஒரு மாற்றம். இதுதான் ஆப்டிமமான ஒரு தடவை நம்ம ஒரு கியூரியாசிட்டியில ஒரு ஆர்வத்தில் செஞ்சோம்னாக்கா நமக்கு குவிக்கா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா U1 = 0. கொஞ்சம் வேகமா எடுத்துன்னு போறேன். V1 = 4, V3 = 1, V3 = 5, U2 = 1, V4 = 6. இங்கிருந்து V2 = 6. அதே வேல்யூஸ் வருதா பார்க்கணும். 4 6 5 6 4 6 5 6 0 1 1 0 1. அதே வேல்யூஸ் இருக்கு. திருப்பி Cij மைனஸ் Ui பிளஸ் Vj பண்ணி பார்த்தோம்னாக்க இங்க கரெக்டா +3 வரும், இங்க +2 வரும், இங்க +1 வரும், இங்க +1 வரும், இங்க 0 வரும், இங்க +1. திருப்பி அதே 0 வருது. திருப்பி அங்க தீட்டாவை பார்த்தா போனது பண்ணாங்க. அதே சொல்யூஷன் மாறி மாறி. ஆக ஆப்டிமம் வந்துவிட்டது. இன்னொரு ஆப்டிமம் இருக்கிறது. அதுக்கு 920 பெனிஃபிட். இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்டிமம் கையால போடும்போது ஆல்டர்னேட் ஆப்டிமம் எடுத்து பண்ண முடியும். எக்ஸல்ல போடும்போது ஒரு சொல்யூஷன் தான் காட்டும், ரெண்டையும் காட்டாது. ஒரு சொல்யூஷன் தான் காட்டும். ஆப்டிமம் சொல்லி முடிச்சிடும். அதே 920. ஆக கையால் போடுவது எப்படிங்கிறத பார்த்து. ஆனா உங்களுக்கு இந்த கையால் போடும் முறையை நம்ம இன்னும் டீட்டெயிலா போனோம்னாக்க இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர்ல போகலாம் பண்ணும்போது சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ப்ராப்ளம் பேலன்ஸ்டா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு இது வரும். அப்போ ஒரு டம்மி ஒரு ரோவோ ஒரு காலமோ கொண்டு வந்து அதுக்கு அதோட சப்ளை அண்ட் டிமாண்டையும் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா காஸ்ட் 0ன்னு போட்டு சாப்பிடும். சில சமயத்துல என்ன ஆகுது, இந்த 6 அலோகேஷனுக்கு அதுக்கு பதில் 5 தான் வருது. அப்ப என்ன பண்றதுன்னா டீஜெனரசிக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஓஆர் கோர்ஸ் பாடம் எடுக்கும்போது ஆசிரியர்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்குவார்கள். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது சப்ளை செயின் கோர்ஸ், ஆபரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அதனால அவ்வளவு விரிவாக அதில் போகவில்லை. இதோடு இந்த கையால் போடும் முறையை முடித்துக்கொண்டு ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருந்து 6 அலோகேஷன் கரெக்டா வந்ததுனாக்க 6m+n-1 கரெக்டா வந்ததுனாக்க எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கி. அடுத்த பாடத்துல நம்ம திருப்பி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டெசிஷன்ஸ்ல நம்ம இருந்தோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டெசிஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இருக்கோம். இதுக்கு அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். நன்றி.